ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தை கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் அனுகிரகமாய் கர்த்தர் மாற்றுவாராக. தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகணும், நம்ம வாழ்க்கையில உயர்ந்து வரணும். பலவிதமான காரியங்கள், நம்முடைய பிஸ்னஸ், எல்லா காரியங்களிலும் நாம் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பிரயாசப்படுகிற நாட்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு ஒரு முறை வனாந்தரத்தில் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு சில நாட்களாக அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப வீட்டுக்கு அவர்களை பசியோடு கூட அனுப்ப ஆண்டவருக்கு மனதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு சின்ன பையனுடைய கைகளில் இருந்து ஒரு 5 அப்பம் 2 மீன் அது இயேசுவினுடைய கரங்களில் வருகிறது. இயேசு அதை வாங்கி ஆசீர்வதித்து அதை ஜனங்களுக்கு கொடுக்கும்போது வேதம் சொல்லுகிறது, 5000 ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த வசனங்களிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நம்முடைய கரங்களில் இருக்கிற நன்மைகளை நம்மை ஆண்டவரோட கரங்களில் அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 12:1 வாசிக்கும் போது நம்மை ஆண்டவரோட கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மையும் நமக்குண்டான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஆண்டவரோட கரங்களில் கொடுக்கும் போது ஆண்டவர் அதை பலமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது, நம்ம அநேகருக்கு கொடுக்கத்தக்க வண்ணமாய் நம்மை பழுகி பெருக பண்ணுகிற ஒரு தேவனாய கர்த்தர். வேத பகுதிகளில் வாசிக்கும் போது நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டதின் நிமித்தம், ஆண்டவருக்காய் கொடுத்ததின் நிமித்தம் அவர்களுடைய ஜீவிதங்கள், அவர்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவர்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில நீங்களும் உங்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டோட கரங்களை கொடுத்து பாருங்க. கர்த்தர் அநேகருக்கு உங்களையும் கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.